Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து thumbnail-லே வந்து பார்த்திருப்பீங்க. Hello friends, வணக்கம். Welcome back to our channel. And இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா thumbnail-லே வந்து பார்த்திருப்பீங்க. என்னோட செயின் வந்து உருக்குற மாதிரி வந்து பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா வந்து என்னோட செயின் வந்து உருக்கிட்டு நம்ம வந்து புதுசா வந்து செய்ய சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அக்கா கடையில வாங்குறத விட நீங்க ஆசாரிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க, அது இன்னுமே வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஆசாரிட்ட சொல்லி உருக்க சொல்லலாம் அப்படிதான் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆசாரிட்ட சொல்லி உருக்க சொன்னோம் அப்படின்னா இதே பவுனுக்கு மறுபடியும் நம்ம வந்து நகை வந்து செஞ்சா கண்டிப்பா அது வந்து வெயிட் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம தாலி மணி கொடி அந்த காசு அந்த கொலா மணி அப்புறம் வந்து தாலி எல்லாம் சேர்த்து போடும்போது வெயிட் தாங்கணும்ல அந்த நகை. ஸோ அதனால இதே பவுன்ல பண்ண முடியாது, எப்படி இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து நகை போட்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போக்கி வந்து சடனா நம்மளால வந்து அவ்வளோ காசு கட்டி அவ்வளோ காசு வந்து சேர்த்து நம்மளால சடனா எப்பவுமே வந்து எப்படி சொல்றது பல்கா ஒரே அமௌண்ட் நம்மளால கண்டிப்பா வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போக்கி ஒரே டக்குன்னு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றனால நான் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா தாலி செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயின் வந்து பத்த தான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஆடி பெருக்கு வருது இல்ல, நிறைய பேர் அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி செயின் கோத்து போடுங்க நல்லதுன்னு சொன்னீங்க. ஸோ அதனால நம்ம வந்து பத்த வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பத்த தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது பத்த வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன் இருங்க, செயின் வந்து ஷேக் ஆகாமல். பத்த வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு விதமான தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்தாங்கங்க. அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்தோடனே எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே பல தங்கமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் அது ரொம்ப புது தங்கமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இது ஃபுல் செயினையும் டிப் பண்ணி எடுங்க நல்லா தங்கமாக இருக்கும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்லை சிஸ்டர், நான் இந்த இடத்துல மட்டும் தான் எங்கே பற்ற வச்சோமோ அங்கே மட்டும் தான் வந்து நாங்கள் டிப் பண்ணி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது டிப் பண்ணி எடுத்தோடனே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக இருக்கு, உங்களுக்கு தெரியும் என்னுடைய கேமராவில், நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் அப்புறமேட்டு. கருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்ன அப்படி இருக்கு பற்ற வச்சோடனே அப்படின்னு சொன்னோடனே இல்லை இது போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. முடிய பிடிச்சி இழுக்காத கன்வியே. ஸோ வந்து இப்போ வந்து தாலிச்சை வந்து பற்ற வச்சிருக்கோம். ஏன்னா வந்து சடனா நம்மளால வந்து தாலிச்சை வந்து எடுக்க முடியாத சுச்சுவேஷனால இப்போ பற்ற வச்சேன். நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நம்ம அந்த காசு மணி எல்லாம் கோத்து ஆடி பெருக்கு அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை சொன்னீங்க டக்குன்னு நம்மளால வந்து கண்டிப்பா தாலிச்சை எடுக்க முடியாது சிஸ்டர், அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்த வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால பத்த வச்சிருக்கேன். அண்ட் தாலிச்சனை வந்து ஒரு வாட்டி வந்துட்டா மறுபடியும் பத்த வச்சு போடக்கூடாது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது தெரியல எனக்கு, ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல டக்குன்னு நம்மளால காசு போட்டு வாங்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் வந்து இப்போ வந்து பத்த வச்சிருக்கேன். அது பத்த வச்சு போடலாமா இல்ல ரொம்ப தப்பா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஆடி பெருக்கு அன்னைக்கு நான் வந்து தாலி வந்து கோத்து போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இப்போ தாலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜாயின் பண்ணுவாங்கல்ல அது மட்டும் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேங்க. ஆக்சுவலா ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா எத்தனை பவுன்ல தான் தாலிச்சன் வாங்கினா அந்த தாலிச்சன் வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் எப்படி சொல்றது கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து இது 3 பவுனா, இது வந்து சீஸா எனக்கு வாங்கும்போது செம்ம மொத்தமா இருந்துச்சு. பார்க்க 6 பவுன் மாதிரி பார்வையாவும் இருக்கும் இந்த செயின், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பார்வையா இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லூஸா கயிறு மாதிரி செயின் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, தளர்ந்துருச்சு சொல்லுவாங்க, தளர்ந்துருச்சு. ஸோ என்ன மாடல் தான் செயின் நம்ம வந்து வாங்குறது, என்ன மாடல் வாங்கினாதான் நம்மளால வந்து இது பண்ண முடியும், அதாவது ரொம்ப லைஃப் வந்து வரும் அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை பவுன் தான் போட்டு வாங்கணும்னு சொல்லுங்க, மினிமம் அதிகம் பொண்ணு 10 பவுன் 12 பவுன் அப்படிலாம் இல்லாம எத்தனை பவுன் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.